இந்த ஒரு கோட் பாருங்க, இஃப் யூ டிஃபைன் த ப்ராப்ளம் கரெக்ட்லி யூ ஆல்மோஸ்ட் ஹேவ் த சொல்யூஷன். ஸ்டீவ் ஜாப்ஸ். சம கோட்டு. அதாவது உன்னோட பிரச்சனையை நீ தெளிவாக சொன்னாலே பாதி சொல்யூஷன் கிடச்சிச்சு. புரியலையா? முக்கால்வாசி பேத்துக்கு நமக்கு நம்மளோட பிரச்சனை என்னங்கிறதே தெரியாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இரிட்டேட்டடாகவே இருந்தேன். ரொம்ப நாள், கொஞ்ச நாளாக வந்து இரிட்டேட்டடாகவே இருந்தேன். எல்லாத்துக்கு மேலேயும் எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தேன். நான் ஏன் எரிஞ்சு விழுகிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாமே எனக்கு இரிட்டேஷனாக இருந்தது. ஏதோ மற்றவங்களாம் எனக்கு தப்பு பண்ணுறாங்க, லைக் மற்றவங்களாம் என்னோடய பீஸை வந்து கெடுக்கிறாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு டைம் ஒன்று கிடச்சிது. நான் எப்போவுமே ஒரு இந்த மாதிரி எதாவது எனக்கு நடந்ததுன்னா நான் தனியாக ஒரு கஃபே ஷாப்பில் போய் உட்காந்துருவேன். ஒரு காஃபி ஷாப்பில் போய் உட்காந்து நான் ஒரு 3 மணி நேரம் எந்த பொருள், எந்த ஃபோனு கீனெல்லாம் எதுவுமே தொடாமல் ஒரு மியூசிக் மட்டும் கேட்டு உட்காருவேன். இது எதுக்குன்னா, எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் கொஞ்சம் சாந்தமானால் தான் எனக்கு கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிய வந்தது, தட் நான் சில விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறத நான் அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்க எனக்கு ஏன் மேலே கோவம், இந்த கோவத்தை நான் யார் மேலேயாவது காட்டணும், அதுக்காக நான் மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் இரிட்டேட்டடாக நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் தென் ஐ ரியலைஸ்ட், நான் மற்றவங்க மேலெல்லாம் கோவப்படல, நான் என் மேலே கோவப்படுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஸோ நீங்கள் இந்த ஒரு கோட் பாருங்கள், இஃப் யூ டிஃபைன் த ப்ராப்ளம் கரெக்ட்லி யூ ஆல்மோஸ்ட் ஹேவ் த சொல்யூஷன். உங்களோட பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பிரச்சனையே வீட்டில் தான்டா இருக்குது மனோஜ் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் எப்போவுமே வந்து பிரச்சனை வந்து when I speak with people, mostly I will go to them, not with others. எப்போவுமே பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்கும். ஆல்தோ உங்களோட ஃபேமிலியில் யாராவது உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு, அதுக்கு ஒரு ஆன்சர் உங்ககிட்ட தான் இருக்குது. அது அந்த 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 விஷயத்தை நீங்கள் பண்ணாமல் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ எவ்ரி ப்ராப்ளம் வில் ஹாவ் அ சொல்யூஷன். பட் நம்ம அதுலேருந்து அதை ஃபேஸ் பண்ணாமல், அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணாமல் நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். இந்த ஒரு விஷயத்தை 2 விதமாக ஹேண்டில் பண்ணலாம். NLPயில் ஒரு மெத்தட் இருக்குது, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்கில் ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னா, நீ பிரச்சனையாக பார்க்காத, பிரச்சனையை செப்பரேட்டாக வை. ஒரு டேபிளுக்கு முன்னாடி பிரச்சனையை தூக்கி முன்னாடி வச்சிரு. அந்த பிரச்சனையை இப்போ பாரு. ஹவு கேன் யூ ஹேண்டில் இட் அப்படிங்கிறத பிரச்சனையை தூரத்தில் வச்சு பாரு அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபி இருக்கு. இன்னொரு விஷயம் இருக்குது, நான் ரொம்பவே யூஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பீக்கர் வந்துட்டு டோனி ராபின்ஸ். ஸோ நான் எப்படி யோசிப்பேன்னா, டோனி ராபின்ஸ் இந்த ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? இஃப் ஹீ வாஸ் டு ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம், ஹவு வுட் ஹீ ஹேண்டில் திஸ் அப்படின்னு எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ உங்களுடைய பிரச்சனையை முன்னாடி எடுத்து வச்சு நீங்கள் கேள்வி கேளுங்க. உங்களோட ரோல் மாடல் உங்கள் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், இல்லை யாராவது ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு புதிய ஒரு ஆன்சர் வரும். திங்க் அபவுட் இட் ஃபார் திஸ் டைம். க்ளோஸ் யுவர் ஐஸ், bring your problem up, keep it separately, தனியாக வைங்க. இதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க? You would get the answer. மோஸ்ட்லி உங்களுக்கு இப்போவே ஆன்சர் கிடச்சிருக்கும். பவர்ஃபுல்ல? ஸோ தட்ஸ் வை இஃப் யூ டிஃபைன் த ப்ராப்ளம் கரெக்ட்லி you almost have the solution. Great. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.